Hello everyone. This video is to make all of you aware about the current status of the issues which we are facing. 2 months back, என்னோட cousin brother Lakshmi Narayanan Sundaram ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு stating that by the end of 2024 எல்லா இஷ்யூஸையும் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிடுவேன்னு சொல்லி. After that video, there are a lot of misinterpretations going around which I would like to make it very clear to each one of you. அவர் இந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணுவார்ன்ற எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் எனக்கு தெரியல. வை பிகாஸ் இயர்லியர் ஃபார் த பாஸ்ட் 4 years அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, தன்னுடைய அக்கௌண்ட்டில் 5,000 crores இருக்குது, அதை யூட்டிலைஸ் பண்ணி ட்ரேடிங்கில் நல்ல ப்ராஃபிட்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆஃப்டர் திஸ் இஷ்யூ த எஃப்ஐஆர் அந்த சார்ஜ் ஷீட் ஹாஸ் பின் ஃபைல்ட். நியர்லி November 2022 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் we are supposed to file all the proofs from our side. அதுக்காக கடந்த 1.5 years அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் he cannot able to provide all the proofs. எந்த ஒரு ப்ரூஃப் ரிலேட்டட் டு ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் அவர் கொடுக்கவே இல்லை. அண்ட் ரீசன்ட்லி நிறைய பேர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க டைரெக்டாக. ஸோ உங்ககிட்டயும் அவர் இந்த விஷயத்த சொன்னதாக கேள்விப்பட்டேன். அதாவது அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 5,000 crores பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அது கவர்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதை அன்ஃப்ரீஸ் பண்ணாலே எல்லாருடைய இஷ்யூஸும் சால்வ் ஆகிடும், எல்லாருக்குமே பணம் இம்மீடியட்டாக செட்டில் ஆகிடும்னு சொல்லியிருக்காரு. அந்த ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ரூஃபும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ரூஃபும் கொடுத்தாலே we can file it in the court. நம்ம கேஸு அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக நகர்ந்து போயிடும். இன்பிட்வீன் அவர்கிட்ட டைரெக்டாக பேசுகிறவங்கக்கிட்ட அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணி தரதாக சொல்லி நிறைய அக்கௌண்ட்ஸ் வாங்கியிருக்கார். நியர் அபவுட் 125 அக்கௌண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஃப்ரம் November 2023 டில் February 2024 வரைக்கும். சில அக்கௌண்ட்ஸ் அவரே ஆர்டர் போட்டிருக்காரு, சில அக்கௌண்ட்ஸ் சப்ரோக்கர் வச்சு போட்டிருக்காரு, சில அக்கௌண்ட் ஹோல்டர்ஸே போட சொல்லியிருக்கார். பட் ஆல் டுகெதர் அவருடைய கால்ஸ் பேஸ் பண்ணி தான் அதை போட்டிருக்காங்க. But end of the day, all the 125 accounts has been lost. Not even a single rupees left in the account. பிரச்சனையில் இருக்கிறவங்க மேலும் பிரச்சனையில் சிக்கினது தான் மிச்சம். ஸோ இன்றைக்கி 125 அக்கௌண்ட் லாஸ் ஆனது நாளைக்கு 1000 அக்கௌண்ட்டாக கூட ஆகும். I was supposed to tell about the statement things by the month of November itself. But சில விஷயங்கள் அவர் ட்ரை பண்ணுறாரு, அதில் ஏதாச்சும் பாசிட்டிவாக ரிசல்ட் கிடைக்குன்றதுக்காக ஐ வாஸ் ஜஸ்ட் ஹோல்டட். பட் ஃபைனலி Februaryயில் கிளியராக தெரிஞ்சிடுச்சு he has lost all the accounts which is given to him. ஸோ இவர் கரெக்டான பர்சன்னு சொன்ன நான் தான் இவர் சரியில்லைன்றதையும் சொல்லி ஆகணும். வை பிகாஸ் என்னை சார்ந்தவங்க தான் அதிகமாக அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. which I have the responsibility to expose all the things, and I feel very sorry about the mistakes happened since I was given false hope which I was not aware of. So far problems அதனோட ரீசன்ஸை மட்டும் சொல்லிட்டு கடந்து போகிறது என்னோட இன்டென்ஷன் இல்லை. I am committed to find a resolution for this problem. If Lakshmi Narayanan Sundaram சொன்னபடி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த 5,000 crores வேல்யூவில் அவர் ட்ரேட் பண்ண ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் த 5,000 crores பேலன்ஸ் இருக்குதுன்னு சொன்ன பேங்க் ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டையும் அவர் என்கிட்ட கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்ககிட்டையாவது கொடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம், இல்லை அவர் டைரெக்டாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணலாம். இதை பண்ணாலே இமீடியட்டாக நம்ம எல்லாருக்குமே சொல்யூஷன் கிடச்சிடும். I am just asking the proof only. Otherwise, I leave it to your wisdom. யார் அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்களோ நீங்களே அதை வாங்கி கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுங்க. After all these issues, after all these many days, there is no point of hiding this account proof and the trading statement proof. He holds the responsibility to provide all these statements. இதுக்கு மேலேயும் அவரால் தர முடியலன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ன்ற விஷயமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகே, கீப் இட் அசைட். எவ்ரி ஒன் டோன்ட் கெட் பேனிக்.
and don't worry. We have a new solution which we will be launching in another next 60 days. Myself and other stakeholders will explain it, will brief it after launch. Lakshmi Narayanan Sundaram is not a part of it. This solution requires your involvement and teamwork also. Your involvement and teamwork only, nothing else. இந்த சொல்யூஷனில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் ஜஸ்ட் நம்ம ப்ராப்ளத்தை மற்றவங்க சால்வ் பண்ணுவாங்கன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா என்றைக்குமே நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஸோ வென் வி ஆர் கோயிங் டு a large scale business, we require a systematic approach, a proper business plan, business knowledge, technical knowledge, financial knowledge, proper compliant with the rules of government, and valuation strategies, scalability, or a proper core team with a can-do spirit, self-belief, இதெல்லாம் இருந்தாலே we can do wonders. For example, companies like Zepto எடுத்துக்கிட்டிங்கன்னா, it's a grocery delivery பண்ணுற ஒரு company. Within 2 years, it has attained 7,500 crores net worth. இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருட்களை சம்மந்தப்பட்ட கம்பெனிஸே ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக பண்ணால் பெரிய அளவில் வளர்ந்துடலாம். பெரிய அளவில் வளர்ந்து இருக்குது. Few more examples I can give, like companies like Happilo, a Bangalore based company. Dry fruits and nuts தான் அவங்க சப்ளை பண்ணுறாங்க. Their net worth is 950 crores. Within 4 yearsலாம் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. And you take Balaji Wafers from Rajkot, 5,000 crores net worth. Different types of chips அழகாக பேக் பண்ணி they keep supplying from the northern part of India. And you take Kuku FM, a storytelling app. புக்ஸில் இருக்கிற ஸ்டோரிஸ், அந்த ரியல் டைம் ஸ்டோரிஸ், இந்த ஃபிக்ஷன் நான்-ஃபிக்ஷன் ஸ்டோரிஸை ஜஸ்ட் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியும் மேனுவலாகவும் கன்வெர்ட் பண்ணி செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆடியோ பாட்காஸ்ட் மாதிரி. தேர் நெட்வொர்த் இஸ் 120 crores within the span of 3 years. And you take AstroTalk, astrology service ஆப் வழியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1,420 crores net worth. Opportunities are there and we can make use of it. And India is a land of consumers. Kandipa, definitely we can do it. Thank you for taking time to listen, and let's work together towards the solution. Nandri, Vanakkam.